ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு வந்து டோனட் ரெசிபி எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கு வந்து சீனி எடுத்துக்கிறோம், 4 எக், பட்டர் எடுத்துக்கிறோம், பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறோம். எப்படி செய்கிறேன்னு வாங்க உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ நாங்கள் 4 எக்கையும் ஒரு 150 கிராம் பட்டரும் சீனி 350 கிராமும் போட்டு நல்லா பீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கே நீங்கள் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கோங்க. 1 2 3 இந்த ஸ்பூனால 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அளவுண்டு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இதில் மாவை சேர்த்துக்கொள்வோம். மாவை சேர்த்து நல்லா நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். போதாட்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் சரியா ஒரு ரொட்டி பதத்துக்கு வருதாண்டு. உருண்டையாக வந்துச்சுன்னா எங்களுக்கு டோ ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் அதுக்கு பிறகு நாங்கள் அதை பரத்தி வெட்டியமும் எடுக்க போகிறோம். இதைத்தான் நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி பொரிச்சத்துக்கு பிறகு உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கிற பால்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். நான் நெருப்பை வந்து அளவத்தான் வச்சிக்கிறேன். உங்களுக்கு நல்லா வெந்து வரணுமோ அதுக்காக. இப்போ வந்து எங்களோட குண்டு குண்டு குலாப் ஜாம் மாதிரி எங்களோட முட்டைக்கோஸ் ரெடி ஆகிட்டு வருது. நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நாங்கள் இதை எண்ணெயை நல்லா வார வச்சுட்டு இறக்கி கொள்வோம். இது மாதிரி எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு வருது. பொன்னிறமாக்கியாக்கி நீங்கள் இறக்கிக்கோங்க. உள்ளுக்கு வேகிறதுக்கு தான் ஸ்லோ அடுப்பை வச்சேன். மிச்சம் ஸ்லோவாக்கவும் வான எண்ணெய் குடிச்சிடும். எல்லாத்தையும் இதே மாதிரி கலருக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எங்களோட டோனட் பால்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் நீங்கள் வந்து டின்பாலை மேலால் ஊற்றியும் உங்களுக்கு சுவைச்சி பார்க்கலாம். நீங்கள் விரும்பினா டின்பால், மற்றது இது தேன் பானி வேண்டியது. நான் இதில் வந்து சீனி போட்டிக்கிறனால நாங்கள் அது ஒன்றும் சேர்க்கல. இதை மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து காற்று போகாமல் அடைச்சி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டீ டைமுக்கு எடுத்து சாப்பிடலாம்.